அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள். அது ஒரு முட்டாள்தனமான காரியமாகவும் விஷயமாகவும் திருவள்ளூர் மாவட்ட அதிமுக சார்பாக நாங்கள் பார்க்கிறோம். அதை பற்றி பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்தித்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சந்திப்பின் நோக்கம். இன்றைக்கு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் மிக மிக முக்கியம். அதில் வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு அடிப்படையான மிக முக்கியமான ஆவணம். அந்த ஆவணத்தில் குளறுபடிகள், பல்வேறு தவறுகள் நீண்ட காலமாக கலையாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்து கொண்ட சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு அதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சரியான விஷயமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள், அந்த கட்சி இன்றைக்கு நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது இதற்கு மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்வது, தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்வது என்று அத்தனை நிலைகளிலும் ஒரு தவறான அணுகுமுறையை கையாள்வதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதை பற்றி இன்றைக்கு ஊடகங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த வாக்காளர் பட்டியல் என்பது எப்படி இருக்கிறது என்பது நீண்ட நெடுங்காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறந்தவர்கள் பட்டியல் பெயர் நீக்கப்படாமல் இருப்பது, ஒரே வாக்காளருக்கு 2 இடங்களில் பெயர் இருப்பது, ஒரே வாக்காளருக்கு ஒரே பட்டியலில் 2-3 இடங்களில் பெயர் இருப்பது, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்ஐஆர், டோர் டு டோர் எனிமரேஷன், வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அவர்களுக்கு அந்த படிவுகளை கொடுத்து செய்கின்ற நடைமுறை நிச்சயமாக வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும். அரசியல் கட்சிகளுக்கு, போட்டியாளர்களுக்கு, தேர்தலில் போட்டியிடுகிற அத்தனை பேருக்கும் இது நிச்சயமாக நன்மையான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால இது திமுக எதிர்ப்பதை ஒரு முட்டாள்தனமான காரியமாக, இதை வைத்து அரசியல் செய்து மத்திய அரசை குறை சொல்வது, அதை வைத்து அரசியலில் தேர்தலில் அறுவடை செய்ய முடியுமா என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். 6% வாக்குகள் வெளிமாநிலத்த வாக்குகள் இருக்கு. இதுதான் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கிறது. அதெல்லாம் உள்ள கொண்டு வர மத்திய அரசு முயலுது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதை தப்புன்றேன் நான். உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 4ஆம் தேதி வரையும் இந்த டோர் டு டோர் எனிமரேஷன் சேர்ப்பு படிவம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு நம்முடைய மறுப்பு, அப்ஜெக்ஷன், உரிமை கோரல், இதை பற்றிலாம் சொல்வது மீண்டும் ஒரு காலம் கொடுக்கப்படுது. அந்த காலத்தில் மறுபடியும் நம்ம BLA 2 என்ற ஒன்றை அரசியல் இயக்கம் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மூலமாக நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். தப்பாக சேர்த்தாலும் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம், தப்பாக விடுபட்டாலும் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வரும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதுக்கு சேர்ப்பதற்கு படிவம் 6 கொடுத்து சேர்க்கலாம், படிவம் 7 கொடுத்து நீக்கலாம். எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தாமல் அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு, உங்கள் BLA 2 வைத்துக்கொண்டு, உங்கள் வழக்கறிஞரை வைத்துக்கொண்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே AERO, EROக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், மாவட்ட ஆட்சியர், அதுக்கு மேலே தேர்தல் ஆணையம், அதுக்கு மேலே நீதிமன்றம், இப்படி பல வழிமுறையிலிருந்து அதையெல்லாம் பயன்படுத்தாமல் நீங்கள் ஆர்ப்பாட்டம் என்பது செய்வது நிச்சயமாக அரசியல், மத்திய அரசை குறை சொல்வதற்காக நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுடைய அரசு அலுவலர்கள் தான் இந்த பணியை செய்கிறாங்க. நீங்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள். இதை கூட புரிந்து கொள்ளாமல் மக்களை ஏமாற்றுவதற்கு திசை திருப்பும் முயற்சியாக தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அவங்க தோல்வி பயத்தால இதை செய்யறாங்கன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே தான் அதாவது இது மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா இதை சொல்லி அதை கட்டமைத்து அதன் அடிப்படையில் தேர்தலை மாற்ற முடியுமா என்று நினைக்கிறார்கள். 1. 2 தோல்வி பயம். 3 இன்றைக்கு இந்த தேர்தலில் அவர்களுக்கு சொல்வதற்கு எந்த சாதனையும் கிடையாது. 4.5 ஆண்டுகளில் தோல்வியடைந்த அரசாங்கமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இது மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு போகிறோம். இந்த எஸ்ஐஆரையும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தான் நாங்கள் பார்க்கிறோம். எலெக்ஷனுக்கு 4 மாதம் தான் இருக்கு அறிவிப்பு வெளியிட. அவசரமா, அதாவது தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படாம தேர்தல் ஆணையத்தினுடைய BLAக்கள் நியமிக்கப்பட்டு சீக்கிரமா இந்த அவசரமான நடைமுறை இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடத்தணுங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு எப்படி நடத்த முடியும்? எலெக்ஷன் நடக்கும்போது வாக்காளர் பட்டியல் சரியா இருந்தாதான் அந்த தேர்தல் சரியான தேர்தலா இருக்கும். தேர்தலுக்கான கால அவகாசத்துக்கு தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டெலிகேட் பண்ணி
பணியை பிரித்து தான் கொடுக்கப்படுறது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு தொகுதிக்கு ஒரு இஆர்ஓ இருக்கார், ஆர்டிஓ ஆர் அந்த ஆஃபீஸர் இருக்கார். ஆர்டிஓ கீழே ஏஇஆர்ஓ 3 பேர் இருக்காங்க. திருவள்ளூருக்கு வந்து திருவள்ளூர் தாசில்தார் இருக்காரு, திருவள்ளூர் முனிசிபாலிட்டி கமிஷனர் இருக்காரு, திருத்தணி தாசில்தார் இருக்காங்க. 3 அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க ஒரு அதிகாரிக்கு 100 பூத்து பிரித்து கொடுக்குறாங்க. அந்த 100 பூத்துக்கு 100 பிஎல்ஓ இருக்காங்க. அதில் தனித்தனி இடங்கள்ல குற்றச்சாட்டுகளோ கம்ப்ளைண்ட்டுகளோ தவறுகளோ இருந்தால் சுட்டி காட்டுறது எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை சொல்லி சரி பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அதில் குறை சொல்லன்றதுக்காக இந்த முறையை திமுக கையாளுவதாக இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையாளுவதாக நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து ஆளுங்கட்சி, உங்கள் அதிகாரிகள் தான் இங்கே போட்டிருக்கீங்க. இதை மீறி எப்படி தவறு நடக்க முடியும்? அதில் உங்களுடைய எண்ணம் பார்வை அத்தனையும் மொத்தம் தவறாக இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். விண்ணப்பத்துல குளறுபடி இருக்கிறதா சொல்றாரு. அதாவது முதலமைச்சரே அதை குற்றம் சாட்டுறாரு. அது குறிப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உறவு முறை அப்படின்னு கேட்குறாங்க. அது உறவு முறைனா மனைவியா கணவனா மகனா அப்படின்றத எதுவுமே சரியா குறிப்பிடல. உறவு முறைனா யார் அந்த விண்ணப்பத்துல பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐயத்தை அவர் எழுப்புறாரு. ஸோ இந்த மாதிரி விண்ணப்பத்துல பல குளறுபடிகள் இருக்கு. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட். இந்தியா ஃபுல்லா ஒரே ஃபார்மெட்டு. அதை தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா 2002 வாக்காளர் பட்டியலில் அந்த எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணும்போது திமுக தான் அன்றைக்கி மத்திய அரசில் கூட்டணி இருந்தாங்க, இவங்க மத்திய அமைச்சர்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான், மத்திய அமைச்சரில் திமுக இருந்தபோது வாஜ்பாய் அரசாங்கம் இருந்தபோது தான் அந்த எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணாங்க. அன்னைக்கு அது சரின்னும் போது இன்னைக்கு தவறுன்னு சொல்லும்போது அது இரட்டை நிலைப்பாடாக இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறைன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அதில் உறவின் முறை ஜெனரலைஸாக போட்டிருக்கு. நம்மளுக்கே சொல்கிறாங்க, நாங்கள் மீட்டிங் போகிறோம், கலெக்டர் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய பிஎல்ஏ 2க்குலாம் சொல்லித்தரோம். நீங்கள் வந்து அதில் உறவின் முறைன்னு போடுறது வந்து உங்கள் அப்பா ஓட்டு இருந்தால் உங்கள் அப்பா ஓட்டு ரெஃபர் பண்ணுங்கள், அம்மா ஓட்டு இருந்தால் பண்ணுங்கள், அண்ணன் தங்கச்சி உறவினர் எந்த உறவினர் இருந்தாலும் பண்ணுங்கள், அந்த வரிசை என்ன போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை. அந்த அந்த 2002 வாக்காளர் பட்டியலில் வரிசை என்ன போட்டால் எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்க தேவையில்லை, எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். அதே போல் அது 2002 தமிழ்நாட்டில் எங்கே வாக்காளராக இருந்தாலும் அந்த வரிசை என்ன கொடுத்தா போதும். இதெல்லாம் எங்கள் பிஎல்ஏ 2 சொல்லித்தரோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடு எளிதான ப்ரொசீஜராக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை சும்மா குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் என்பதற்காக இன்றைய முதலமைச்சர் இப்படி சொல்லாத தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ வாக்காளர்கள் வந்து நிறைய வாக்காளர்கள் என்ன சொல்றாங்க, இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க அடுத்த ஊர்ல 2 ஓட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நீக்கப்படுறவங்க கண்டிப்பா. அதே சமயம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓட்டு ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இதுல பதியப்பட்டாலே உங்க லிஸ்ட் வந்துடும் சொல்றாங்க. ஆனா கட்சி தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்கன்னா ஃபார்ம் தான் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் கம்ப்யூட்டர்ல இல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு குளறுபடியை ஏற்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இல்லவே இல்லை, கம்ப்யூட்டர்ல பேர் இல்லை, பேரே இல்லை. இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ அந்த வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் அக்டோபர் 27 ஃப்ரீஸ் பண்ணிட்டு அன்னைக்கு வாக்காளர் பட்டியல் யார் பேர் இருந்ததோ ஒரு பூத்துக்கு 900 பேர் இருந்ததுன்னா 900 பேருக்கும் படிவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த 900 பேர் டெத் இருந்தால் படிவம் வராது, வீட்டில் இல்லைன்னா படிவம் வராது, ஆள் இல்லைன்னா படிவம் வராது, இல்லை வெளியூர் மாறி போயிட்டா படிவம் வராது. இது மற்ற எல்லாருக்கும் படிவம் கிடைக்கும். நாங்கள் ஊராக போய் பார்க்கும்போது 600 ஓட்டு இருக்க பூத்தில் 350 ஓட்டு 400 ஓட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 20 ஓட்டு டெத் இருக்குது, 5 ஓட்டு டபுள் என்ட்ரி இருக்குது, ஒரு 20 ஓட்டு ஷிஃப்டட் இருக்குது, பேலன்ஸ் ஓட்டு அவங்க வச்சுருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க, வந்தோடனே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் பார்த்த விஷயம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்எஸ் பாரதி அவர் பேசும்போது தமிழகத்துக்கு ஒரு பெரிய அபாயத்தை எதிர்கொண்டிருக்குது, ஏப்ரல் மாதம் தேர்தலை நாங்கள் நடத்த விட மாட்டோம், மெக்கா மதினா புனித பயணம் செல்லக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் எதிர்த்து குரல் கொடுத்து வழக்கு தொடர்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா தேர்தலை திமுக புறக்கணிக்கணும். ஏன்னா அவங்க தோற்று போகிற நிலைமை வந்ததுனால இப்படி பேசுகிறாங்க தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அவங்க தைரியம் இருந்தால் புறக்கணிப்பு என்று சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள 100 பொய் சொன்னாருன்னா அவருக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி குற்றம் சாட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ் பாரதி இன்னைக்கு சொன்னாரா? ஆமா, அதாவது அவர் ஆட்சியாளருக்கு எதிர்ப்பாக சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நடக்கிற விஷயங்கள் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் சொல்றதை அவரு டிஃபெண்ட் பண்ண முடியல. அதுக்காக அதை பொய்ன்னு சொல்லிடுறாரு ஒரே வார்த்தையில். அது நீங்க கவர்மெண்ட்ல இருக்கீங்க, நீங்க ஆட்சியாளர்கள் என்னன்றதை ஆய்வு செய்து அது என்ன தவறு இருக்குது அதை சரி பண்ணணும்னு சொல்லணும். நீங்கள் போய் அங்கே நீங்கள் சேமித்து வைத்த நெல்லை நீங்கள் வாங்கின ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண நெல்லில் முளைச்சி போச்சு பயிருன்னு எங்கள் பொதுச் செயலாளர் போராடுறாங்க. அதன் பிறகு போய் துணை முதல்வர் போய் அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. கொஞ்சோண்டு முளைச்சிதுன்னு அவங்க அமைச்சர் சொல்கிறாரு. இதனை நீ நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம். இது போல எல்லா விஷயங்களையும் அவங்க அப்படிதான் தவறுதலாக அவர்கள் தான் பேசிக்கொண்டிருக்காங்க. டெல்லியில குண்டு வெடிப்புல
பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறதுக்கு 20 நிமிஷத்துல அமித்ஷா எப்படி மருத்துவமனைக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி மீன் பண்ணி கேட்குற மாதிரி கேட்குறாரு. இதை பத்தி உங்களுக்கு யார் கேட்கறது? RS பாரதி இல்ல கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி 30 நிமிஷத்துல அந்த சம்பவ இடத்துக்கு வந்தது எப்படி அப்படின்னு அதிமுக கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனா 20 நிமிஷத்துல குண்டு வெடிப்பு இடத்துக்கு நேரடியா அமித்ஷா வந்திருக்காரு, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை நயனார் நாகேந்திரனும் கேட்டாரு, எடப்பாடியும் கேட்டாரு. இப்ப இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? மக்கள் தான் இதை பதில் சொல்லணும்னு சொல்றாரு, குற்றச்சாட்டா. அது ஒப்பிடுதலே தவறுதலான விஷயம். அந்த விஷயத்துல அந்த நபருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். சொல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர் கரூர் இன்சிடென்ட், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய வரலாறு என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய ஒவ்வொரு கட்சியிலையும் அவர் மாறுகின்ற எண்ணம் என்னன்னு பார்க்கணும். இப்போ உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை அவர் அப்படி கட்சி மாறினவர்னு சொல்ல முடியாது. அவர் அங்கே டெல்லியில் இருக்கிறாரு, இன்சிடென்ட் நடக்குது, உடனே போகிறாரு. இது ஒரு தவறுதலான பொய்யான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் செஞ்சோம், அப்போ எங்க மீது இவ்வளவு விமர்சனம் வருது. இப்போ அப்படிதான் வருங்க. இப்போ ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர் சொல்வார். நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய பார்வை என்னடான்னா, இவருடைய வரலாறு என்ன, அவருடைய வரலாறு என்னன்னு பார்க்கணும். அதனால இது அது ஒப்பிடுதலே கூடாது. அங்கே எப்படி போனார்னா, அவர் எங்கே இருந்தார், எப்படி போனார்னு எனக்கு தெரியாது. அவர் தான் சொல்லணும். அவர் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அரசாங்கம், அந்த ஆட்சியாளர்கள் வெகு விரைவாக நடவடிக்கை தான் பார்க்கிறேன் நான். இந்த இன்சிடென்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நபருடைய இங்கே குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய பின்புலம், வரலாறு, அதை தான் பார்க்கணும். அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு. அப்போ பாஜக அதாவது வெளிமாநில ஓட்டர்ஸ் சேர்த்தா இந்த எஸ்ஐஆர்ல சேர்க்கவே முடியாது சார். வெளிமாநில கூட்டணிக்கு சாதகமா ஓட்டு வரும்ன்றதுனால நீங்க அதுக்கு யாருமே தவறுதலா ஓட்டை சேர்க்க முடியாது. அதுக்குதான் உங்க BLA 2 வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க BLA 2 அந்த பூத்துல போய் வெளி மாநில வாக்காளர் சேர்த்தா நீங்க போய் அப்ஜெக்ட் பண்ணுங்க. அதுக்கு தானே BLA 2 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது முடியலன்னா உங்க நிர்வாகம் சரியில்லையா, இல்ல நீங்க சரியில்லையா நீங்க தான் பார்க்கணும். திருவள்ளூர் மாவட்டத்துல தேர்தல் எப்படி நடக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் 2026 அறுதி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக தமிழ்நாட்டில் 200 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு RS பாரதி. அதிமுகவோட கவுண்டிங் நம்பர்ஸ் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்வார். அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. ஓகேண்ணா. தேங்க்யூ.